இந்த ஸ்பேஸர் வச்சிருக்க மாடல் வந்து இப்போ ரீசெண்டாக நல்ல ஹிட்டு. பேக்கர் சைடில் என்ன பேரியர்ஸ்ன்றது ரீசெண்டாக நான் ஃபேஸ் பண்ணேன், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸ்பேஸரை வந்து நம்ம ஈவெண்ட்டில் வச்சுட்டு கிளைண்ட்டுக்கு வந்து ரொம்ப பர்டிகுலராக சொல்கிறோம், எவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் 2 days மேடம் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுங்க, சேஃபாக ரிட்டர்ன் பண்ணுங்கள். ஸோ நான் டெபாசிட் கலெக்ட் பண்ணதை நான் உங்களுக்கு இமீடியட்டாக ஜிபே பண்ணிவிடுவேன். பட் ரீசெண்டாக நான் ஃபேஸ் பண்ணது என்னென்னா, 2 கிளைண்ட் வந்து எனக்கு வந்து ரிட்டனே பண்ணலை. ரிட்டன் பண்ணாதது கூட பரவாயில்ல, எனக்கு வந்து அக்னாலேஜே பண்ணலை. என்ன ஆச்சு ஏதுனாவது சொல்லுங்கள், நான் அட்லீஸ்ட் வேறு எதுனா ஏற்பாடு பண்ணிக்கிறேன்றேன், பதிலே இல்லை. ஸோ இதுக்கான டெபாசிட் நான் வாங்குறது என்னென்னா 500 rupees. பேசரே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நியர்லி 700 to 800 இருக்கும். உள்ளே இருக்க பால்ஸு, லைட்ஸு, உள்ளே இருக்க இந்த பட்டர்ஃப்ளை தீம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 1100 1200 மேலே வருது. ஸோ இந்த 500 rupees நான் டெபாசிட் வாங்குறது இட்ஸ் லிட்ரலி அ லாஸ் ஃபார் மீ. இந்த சினாரியோவை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணுற டெபாசிட் வந்து உங்களுக்கு ரிட்டன் வந்து ரீகெயின் பண்ணி இதை நம்ம அக்யூமுலேட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கிளைண்ட்ஸையும் நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க ஈவெண்ட்டில் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. பட் கிளைண்ட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.